பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன மேடம் நல்ல சந்தோஷமா கிளம்பிக்கிட்டீங்க போல. பின்ன எனக்கு நிச்சயம் சந்தோஷமா கிளம்பாம சந்தோஷமா இருக்கேங்கிற அந்த மூஞ்சில எது சந்தோஷமா எனக்கு தெரியலையே. அது வேற ஒண்ணுடி, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அதனாலதான். ஏன் அப்படி? எல்லாத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும்ல, அதனால வேற ஒண்ணும் இல்ல. மித்தபடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் என்ன எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறேன், அப்ப சந்தோஷப்படுவியா? அப்பவாது நிச்சயத்துக்கு நட சிரிப்பியா? என்னடி பிரச்சனை? நான் சந்தோஷமா தானே இருக்கேன், சந்தோஷமா தானே கிளம்பி இருக்கேன். அப்புறம் என்ன? ஓகே தான், இருந்தாலும் ஏதோ தப்பா தெரியுதே. ஒரு புண்ணாக்கு. அம்மா மேடம் எப்போ வந்தீங்க? நேத்து நைட்டே வந்துட்டேன்டி. இதான் ஒரு நிச்சயத்துக்கு போன் அடிச்சு கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ருத்ரன் தான் சொன்னா, ருத்ரன் வந்தான். இது என்ன ருத்ரனோட நிச்சயமா? அவன் சொல்றதுக்கு அவனாச்சு சொன்னானேன்னு சந்தோஷப்படணும்னாலாம். உன்னோட நிச்சயத்துக்கு என்ன ஃப்ரெண்டா கூட கூப்பிடணும்னு தோணல. அவ்வளவு மூணாவது மனுஷனா மாறிட்டேனா? இல்லனாலும் நான் கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருப்பேன். இப்பதானே நீங்க எல்லாம் சேர்ந்தீங்க. அப்படியும் நிச்சயத்துக்கு என்ன கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டுருப்ப, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, என்னால எதுவும் யோசிக்க முடியல, அதனாலதான் கூப்பிடலடி. மத்தபடி இந்த ஃப்ரெண்ட் இல்லாம இந்த நிச்சயம் நடக்குமா? அப்ப நான் போயிட்டு நிச்சயம் நின்று மாட்டேன். இப்படின்னு தெரிஞ்சா நீ வந்திருக்க மாட்டேலடி. அதென்ன உண்மைதாண்டி. ஆனா அதெல்லாம் நிக்க எல்லாம் வாயில உருட்டுறதோட சரி, மத்தபடி எல்லாம் எதுவும் இல்லப்பா. அது எப்படி அம்மாவோ அப்பாவோ இவ்வளவு ஃபர்ஸ்ட் எல்லா வேலையும் பாக்குறாங்க. இதுதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, இன்னைக்கு நிச்சயத்துக்கு அவ்வளவு ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி அதே சந்தேகம் தான் நேற்று எனக்கும் வந்துச்சுடி. எனக்கு என்னமோ இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஓகே சொல்லியிருந்தாலும் சொல்லனாலும் நடக்கிறதான் போல. இவ்வளவு நாள் வேணாம் சொல்லிட்டு இருந்தல, இப்ப ஓகே சொல்லிட்டல, அதான் சந்தோஷம். இந்த ஊரை விட்டு துரத்தி விடுறதுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷம் போல. அது நம்ம கேள்விப்பட்டேன். மேடம் இங்க இருக்க போறது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய போறது கிடையாதா. இந்த ஊரை விட்டே போறேன், இந்த ஊர் தான் எனக்கு மெமரிஸ், ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். 1 வீக் என் வீட்டுல வந்து இருன்னு சொன்னதுக்கு இருக்க மாட்டேன்ட்டேன். இப்ப மேடம் எப்படி போவீங்க? அதெல்லாம் பழகிக்கலாம்டி. அப்போ உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் முக்கியம் இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வேற ஹாஸ்பிட்டல்ல வேலையா கிடைக்காது. அந்த ஹாஸ்பிட்டல் தேடி தேடி போய் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் ஆச்சு இது. ஆசைப்பட்ட இப்ப அது ஃபுல்லா வெறுக்கிறேன். போதுமா? ஏனே வெறுக்கிற? அதுக்கான காரணத்தை தான் நானும் இவளும் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு போறல, அதனால சுத்தமா அந்த ஹாஸ்பிட்டலை வெறுக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை வெறுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா என்னோட எல்லா மெமரிஸும் அங்கதான் இருக்கு. அந்த மெமரிஸ் மொத்தமும் நான் அழிக்கணும்னு யோசிக்கிறேன். போதுமா? யாராச்சும் மெமரிஸ் அழிக்கணும்னு தோணும் மாடி. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த மெமரிஸ் எனக்கு தேவையில்லைன்னு நான் யோசிக்கிறேன். அந்த மெமரிஸ் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா அழிக்கதான் தோணும். என் மனசுக்குள்ள அந்த மெமரிஸ் இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். அப்படி என்னடி மெமரி? நீ ருத்ரன் ஃப்ரெண்டா இருந்தது, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க 2 பேரும் ஒண்ணா வேலை செஞ்சது, அது இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்குன்னு தனி மரியாதை வேற இருக்கு. மொத்த மெமரிஸும் அழிக்கணும்னு யோசிக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் கேட்காத. அந்த மெமரிஸ் மட்டும் என் மைண்ட்ல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது யார் நினைச்சாலும் முடியாதுடி. என்ன மெமரிஸ்ன்னு எனக்கு தெரியல, என்ன மெமரிஸ்ன்னு தெரியல. ஆனா நீ அழிக்கணும்னு யோசிக்கிறேன்னா ஏதோ ஒண்ணு நான் ரொம்ப பாதிச்சிருக்கேன்னு தான் எனக்கு தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எப்படி நாங்க 2 பேரும் அழகா கிளப்பி விட்டோமா? சூப்பரா தான் இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்னடி உன் மூஞ்சில சிரிப்பதான் காணும். எனக்கு இவ்வளவு தாண்டி சிரிக்க தெரியும். போதுமா? விட்டு டைம் எல்லாம் பல்ல காட்டு, இப்ப மட்டும் பல்ல காட்டாத. அம்மா ருத்ரன் எங்க? அவன் வெளியில இழுத்து போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஓ, அவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போல. என்னை விட ஆர்வம் ரொம்ப இருக்கு அவனுக்கு. அம்மா அப்பா வேலை வச்சிருப்பாங்க, எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். இல்லனா அவன் தூக்கி போட்டு போக மாட்டானா? எங்க எல்லாத்துக்கும் தான் அவனுக்கு கல்யாணம் ஆகுறதுல சந்தோஷம். சும்மா நான் ஒரு பேச்சுக்கு அவன் கிட்ட ருத்ரன் கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த இடத்துல மாப்பிள்ளையே நீ இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்ன? இப்பதானே சொன்ன, சும்மா சொன்னேன். அப்படி சொன்னா நீ என்னடி நினைப்ப? என்ன நினைப்ப? அந்த இடத்துல நம்ம வந்துடலாமோ, கேட்கலாமோ, பேசலாமோ தான் நினைப்பேன். அப்புறம் ஏன்டி ருத்ரனுக்கு மூளையே இல்ல? உன் கூட பழகுறானேடி. எனக்கு புரியல, நீ ஏன் அப்படி சொன்ன? சொல்லி இருந்தா எப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இல்லையா அப்படி அவன் கிட்ட சொன்னதானே என் காதுல விழுந்துச்சு. அப்படியே கற்பனையில சொன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டேன்டி. போதுமா? அவனுக்கு அது புரிஞ்சுக்க திறமை இல்லடி, நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ சொன்னாதானே உனக்கு தெரியும். சொல்லும் போதே உனக்கு தெரியலன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சொன்னியா சொல்லலையா? சொல்லல. போதுமா? சொன்னா மட்டும் ருத்ரன் ஏதாவது செய்யவா போறான்? இல்லல்ல, சொல்லிதான் பாருண்டி. டேரக்டா சொல்லு, இந்த இடத்துல நீ வாடா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லு அவன்கிட்ட. நான் ஏன்டி எப்படி சொல்லணும்? ஆமா, நீயே சொல்லணும். நீயும் சொல்ல மாட்டா, அவனும் சொல்ல மாட்டான். மொத்தத்துல எங்க 2 பேத்தையும் தான் நீங்க 2 பேரும் குழப்பறீங்க. அவன் நடந்த கல்யாணத்தை ரொம்ப புடிச்சு நடத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, நீ என்னன்னா உனக்கு விரும்பி நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல 2 பேரும் பைத்தியம் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவன் திமிருக்கு ஆடிட்டு இருக்கான், நீயும் ஆடிக்கிட்டே இருடி. என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நிச்சயம் நெருங்கிக்கிட்டு இருக்கல. இந்த ரூம் விட்டு வரதுக்கு பயமா இருக்குன்னு, அதனாலதாம்மா. அப்படியா? நான் வேற ஏதோ நினைச்சு வந்தேன்.
ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சிம்ரன் குழந்தைங்களா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. எங்க வீட்ல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நீ தாரா ருத்ரன் நீங்களா எல்லாமே இந்த நிச்சயம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்துதான் இழுத்து போட்டு வேலை செய்யறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தான். அவளுக்கு எப்போதுமே நாங்க தான்மா. நீங்க எல்லாம் இல்லைன்னா எப்படி நடந்திருப்போம், நாங்க எதை யோசிச்சிருப்போம்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தேம்மா, அடுத்த நாளே நிச்சயம் வச்சிட்டீங்களம்மா. என்ன ஃபாஸ்டா போறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அவ டக்குன்னு மனசு மாறிட்டானா போச்சுல. அதான் நிச்சயத்தை முடிச்சிட்டா பாதி வைஃபா மாறிடுவாள். அதுக்குதான். கல்யாணம் மாத்த லேட் ஆகுமா இல்ல கல்யாணத்தையும் சீக்கிரமாவாமா? அதான் ஐயர் தாமா பார்த்து நல்ல நாளா குறிச்சு கொடுப்பாரு. அப்படியாமா? ஒரு 2 months டைம் கிடைச்சா போதுமாமா. சரி சரி, அங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, போலாமா? போலாம். உங்க ஃப்ரெண்டு நீங்களே பேசி கூட்டிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க இல்லைன்னா அவளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. எப்போதும் நீங்க அவளுக்கு பக்கத்துலயே இருக்கணும். சரிம்மா, நீங்க போங்க, வந்துறோம். என்னடி உங்க அம்மா ரொம்ப புகழ்ந்துட்டு போறாங்க எங்கள. சத்தியமா சொல்றேன், நீங்க இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. நாங்க என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவ. நீங்க என்ன சொல்லி நான் செய்யல. நாங்க எதை சொல்லி நீ செஞ்சிருக்க போதுமா? எங்களுக்காக எல்லாமே எங்க ஃப்ரெண்ட் செஞ்சிருக்கா போதுமா? ஓகே ஓகே, வாடி போலாம். நான் அம்மாவே ரிட்டர்ன் வந்து கூட்டிட்டு போவாங்க. போலாம் போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. நீங்க தான் இன்னொரு ஃப்ரெண்ட் அவளுக்கு. ஆமா, நான் தான் சிம்ரன். ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் ராம்ங்க. நல்லா இருக்கேங்க. எங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துப்பீங்க தானே? உங்க ஃப்ரெண்ட கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துப்பேன், இது ப்ராமிஸ். அப்போ ஓகே. மேடை எப்படி ஏறுறது? அவ்வளவு ஆர்வமா? வெயிட் பண்ணு. அவங்க அங்க தட்ட மாட்டும் போது தான் பேசணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ற. எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டேனா? இவனுக்காகயா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஆமா ருத்ரன், உனக்கு காலையில இருந்து பார்க்கவே இல்ல. இழுத்து போட்டு அவ்வளவு வேலை செஞ்சியா? கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி ஓகேடா. எனக்கு கல்யாணம் ஆகிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, உனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போலடா. உங்க ஃப்ரெண்ட் இல்லங்க, அதான் சந்தோஷமா இருக்காரோ என்னமோ. ஆமாடி, ஃப்ரெண்டு கல்யாணம் ஆக போது, நான் சந்தோஷமா இல்லாம எப்படி? உங்க ஃப்ரெண்ட நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட என்னைக்குமே நான் சந்தோஷமா தான் பாத்துப்பேன். தெரியும், நீங்க சந்தோஷமா தான் பாத்துப்பீங்கன்னு தெரியும். அவரே சந்தோஷமா பாக்குறாரா இல்லையோ, எனக்குள்ள சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தானே தெரியும். இவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, இவனும் புரிஞ்சுக்க மாட்டான். நடுவுல அந்த ராம் தான் பாவம். அது என்னமோ உண்மைதான், ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கா. சுத்தமா அவனுக்கு எதுவும் புரியல போல. ஆமா நினைக்கிறேன். சரி ஓகே, நீ பாரு, நான் போறேன். ஏண்டா கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாம். ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் வேலை இருக்கே. நான் ரிங் மாத்துறத பாத்துட்டு போயேன்டா. மேரேஜ் டேட் வேற சொல்றாங்களா, நீ பாத்துட்டே போவே. வெச்சு செய்றா. இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல வேலை இருக்கு, உனக்கே தெரியும். 1 hour இந்த ஃப்ரெண்டுக்காக பெர்மிஷன் போட்டு இருக்க மாட்டியா? ஆமா ருத்ரன், கொஞ்ச நேரம் இருங்க. உங்க ஃப்ரெண்ட் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, கொஞ்ச நேரம் இருங்களேன். சரி ஓகே, நான் இருக்கேன். 2 பேரும் தட்ட மாட்டிக்கோங்கம்மா. சரி சாமி. கல்யாண தேதியை சொல்லிடலாமாமா? சொல்லுங்க சாமி, நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க சாமி. 14/12/2025 ஆண்டு இரு வீட்டு சம்மதத்துடன் இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பொண்ணு மாப்பிளையும் ரிங்க மாத்திக்கோங்க. என்ன இவ்ளோ சீக்கிரம் சொல்றாங்க? எனக்கு ஓகே தான், எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, எங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம்னா நாங்களும் கொஞ்சம் பழகி போல. கௌசி, உனக்கு ஓகேவா? இவ்ளோ சீக்கிரம் பண்ணிடுறாங்க. இதுல என்னடா இருக்கு? எப்பனாலும் கல்யாணம் பண்ணிக்க போறதானே, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 week தான் இருக்கு. 1 week இருக்குன்னு தெரியுது, போதும். நான் இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போனாலே அது போதும் எனக்கு. இங்க இருந்து யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், போதுமா? என்னமோ தெரியல, நீ என்ன பேசுறேன்னு எங்களுக்கு புரியலடி. போ, ரிங்க மாத்து போ. ஓகேடி. இந்தாங்க மாப்பிள்ள, மாலைய மாட்டுங்க. ரிங்க மாத்துங்க மாப்பிள்ள. காதல் தந்தவனி தேரும் காதலினாலே. என்னங்க, எங்க ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் போல உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. உங்க ஃப்ரெண்ட் எனக்கு வைஃபா வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, எங்க ஃப்ரெண்ட் உங்க வைஃபா வரது கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போகட்டுமா? போங்க. இல்ல எதுவும் தப்பா நினைச்சுக்கல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌசி, நீங்க போங்க. இல்ல அத்தை மாமா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தானே நீங்க சொல்றீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகேங்க. சரி ஓகே, நீங்க பாத்துக்கோங்க. நான் அவளுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தானே உள்ளார போயிருக்கா. அவளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவா. விடு, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தானே சொன்னாங்க, அதுக்கு இப்படி துடிக்கிறீங்க? நான் கூட இப்படி துடிக்கலங்க. இல்ல, அவ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கல, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர்றதுக்காக தான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? நீங்க போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்டு மேல இருக்க பாசத்துல தானே நீங்க பார்க்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், போங்க. உங்க அம்மா அப்பாவை பார்க்கவே இல்லையே, அவங்க வந்துட்டு இருக்காங்க.
உங்க அம்மா அப்பாவை காட்டுங்க, நான் பாக்கணும். கண்டிப்பா வந்த உடனே சொல்றேன், பாக்கலாம். அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் முன்ன நின்னு செய்யணும் எல்லாத்தையும். நீங்க, சிம்ரன், தாரா, நீங்களா தான் செய்யணும். ஏண்டி நம்ம வேலைக்காரிங்க மாதிரி தெரியுறோம்? ஏண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி செய்ய சொல்றாங்க. இவனும் போயிட்டா நம்ம தானே நின்னு பேசணும். இவன் கிட்ட என்ன பேசுறது? எதை பேசினாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம போய் இவன் கிட்ட என்ன பேச போறோம்? கண்டிப்பா நான் முன்ன நின்னு செய்யறேன், நீங்க கவலைப்படாது. இது எங்க வீட்டு கல்யாணம், முன்ன நின்னு நாங்க செய்யறோம். ஏன்னா கௌசி உங்களாலதான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கும் அவளை விட்டு நீங்க எல்லாம் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நாங்க இருப்போம். நாங்க வர போயிட்டு வாங்க. ஐயோ, ஹாய். என்னங்க முன்னாடியே ஹாய் சொல்லிட்டீங்க, திருப்பி ஹாய் சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனாலதான். நானும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான், நீங்க ஃப்ரெண்டுனே கூப்பிடலாம். ஃப்ரெண்டாண்டி உண்மையை சொல்லிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்றியா? ஆமா, உங்களுக்கு எப்படி எங்க ஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு? ஹாஸ்பிடல்ல தெரியாத உனக்கு? பேஷண்டா வந்தமா குணப்படுத்தணுமா அப்படி இருக்கு. அதை விட்டுட்டு டாக்டர் எல்லாம் லவ் பண்ணலாமா நீங்க? எனக்கு உங்க ஃப்ரெண்ட பார்த்த உடனே பிடிச்சிருச்சுங்க. ஒண்ணு மனசுல யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? அப்ப நினைச்சேன் இவங்கதான் என் வைஃபா வரணும்னு. நான் போய் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வந்து உடனே பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னானா? சொல்லலனாலும் கண்ணிலேயே தெரியுதுங்க. எனக்கு அவ கண்ண ருத்ரனை விட்டு பிரியறோங்கிற இதுல தானே அந்த வழி தானே தெரியுது என் கண்ணுக்கு. சிம்ரன் உனக்கு என்ன தெரியும்? எனக்கும் அதேதான், கண்ணு கோளாறு போல. என்ன ரெண்டு பேரும் அப்பப்ப தனியா பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் சும்மா. சரி, ஓகே, நீங்க பாருங்க, நாங்க கிளம்புறோம். என்னங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் வேலை வேற இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குல்ல, அதான். இதுக்கு மேலேயே போய் என்னன்னு பார்த்தாதான் எங்களால முடியுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட வச்சு அமுச்சு விடணும் எல்லாத்தையும். சோ நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். உங்களுக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரூம் பக்கத்துல தான் இருக்காங்க, போங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் நின்னு பேசினதுக்கு தேங்க்ஸ். இல்ல, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆக போறீங்க, நின்னு பேசுறதுல என்ன இருக்கு? வாய் உடைச்சு கையில தரனால என்பார். அமைதியா இருடி. சரி, ஓகே ராம், நீங்க பாத்துக்கோங்க, நாங்க வரோம். ஓகே சிம். கண்டிப்பாங்க ஒரு வாரம் நீங்க இங்கதான் இருக்கணும். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தணும். அதான் ருத்ரன் கிட்ட சொல்லிட்டீங்களே. ருத்ரன், நாங்க எல்லாரும் எல்லாமே பாத்துக்கிறோம். கல்யாண வேலையை நாங்களே முன்ன நின்னு பண்றோம். ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் உயிர் போல. என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து நாங்க 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்க. ஆனா எந்த விதத்திலயும் எங்களை நீங்க பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா நாங்க 4 பேரும் பிரிஞ்சிருந்ததே கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க நிப்போம், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணா அவ நிப்போம். அது மேரேஜ்க்கு அப்புறமும் பிரிய கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப சிம்ரன் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரியல, அதே மாதிரிதான் நானும் உங்க ஃப்ரெண்ட உங்ககிட்ட இருந்தெல்லாம் பிரிக்க மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட் எப்போதும் உங்களுக்கான ஃப்ரெண்ட் தான். உங்களை மிரட்டுற உங்ககிட்ட பேசக்கூடாது இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை விட உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும். எனக்கு இப்பதான் தெரியும், ஆனா உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும். உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் யோசிப்பேன். பிரிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஃப்ரெண்ட பிரிஞ்சிருந்ததெல்லாம் நாங்க கிடையவே கிடையாது. அவ எப்போதும் எங்களுக்குள்ளேயே தான் இருப்பா. எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அது யாரு தடுத்தாலும் அதேதான் உங்ககிட்டயே சொல்ல. உங்க அம்மா அப்பாவை எங்க ஃப்ரெண்ட திட்டுறதோ அடிக்கிறதோ இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க வந்து நிப்போம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட பத்திரமா நான் பாத்துட்டேன். என் கையில ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் இனிமே என் பொறுப்பு. இது தூரத்துக்கு சொல்றீங்களா? அதுவே போதும். என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. என் ஃப்ரெண்டுக்கு கஷ்டம்னால என்னன்னு தெரியாது. அதனால அவளை கஷ்டப்படுத்தாலாம் நீங்க கூடவே கூடாது. அதான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் இங்க என் கூட வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பாங்க. சரி, ஓகே, இங்க பேசிட்டே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க வரோம். ஓகே, நீங்க பாருங்க. சரி, ஓகே. அம்மா அப்பா எங்க காணோம்? தெரியல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிங் மாத்த சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, இங்க நிக்க சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் வந்து போட்டோஸ் எடுத்தாங்களா, அதனாலதான். ஆமா, ப்ரீ வெட்டிங் ஷூட் வேற எடுக்கணுமா? உங்களுக்கு அதுல ஓகே தானே? எனக்கு என்ன இருக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நாங்க முடிவு பண்ணது எங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் தான். ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க ஆசைப்பட்டோம். அதனால தான் கேக்குறோம். கடைசில அம்மா அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். எப்போ எங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வந்துருவேன். சரி, ஓகேங்க, நாங்க முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட் ருத்ரனையும் கூப்பிட்டு வந்துருங்க. கண்டிப்பா அவன் இல்லாம எப்படி அவனும் வருவான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் ருத்ரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல. இந்த கூட்டத்துல அவன் பையனா இருக்கால, உங்களுக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்கும், அதனால பிடிச்சிருக்குமோ என்னமோ. அது என்னமோ தெரியல, பட் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட் ருத்ரன். அதனால கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோங்க. இப்ப நீ எங்க ருத்ரன் இங்க வந்த? ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னல, உனக்கு ஓகே தானே? நான் ஓகே தான்டா. நீ வெளியில போ. என்னாச்சு, ரொம்ப ஃபீலா பேசுற மாதிரி இருக்கு. ஏதாவது கஷ்டமா இருக்கு? நான் கஷ்டப்படுறது எல்லாமே உனக்கு தெரிஞ்சா போதாதுடா. ப்ளீஸ்டா, என்ன கத்த வைக்காதனால கத்துற அளவுக்குலாம் என்கிட்ட சத்தம் இல்லடா. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பேசுற? ஒண்ணுமே இல்லடா. தயவு செஞ்சு என்னன்னு கேக்குறத நிப்பாட்டுங்கடா எல்லாரும். இதுக்கு மேல என்னன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லடா. போதும்டா, விட்டுடா ருத்ரன். நீ போய் உன் வேலையை பாரு. இன்னும் 1 வீக்ல உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். உனக்கு புரியுதுல? போ, உன் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆக போகுது. நீ சந்தோஷமா இருப்போ. என்னாச்சு இவ்வளவு கஷ்டமா பேசுற? உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையா? எனக்கு இந்த மேரேஜ்ல முழு விருப்பம்
விருப்பம் போதுமா? விருப்பம் இல்லாமலாம் இல்ல, நான் தான் விருப்பம்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? முழு விருப்பத்தோட தான் இருக்கேன்டா. எப்படா இந்த கல்யாணம் சீக்கிரம் முடியும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போதுமா? என்னடியாச்சு உனக்கு? சரிவா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? வரியா? 1 வீக் நான் எங்கேயும் வரலடா. ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிடுற, வாயே. வர முடியல சுத்தமா. நல்லா திரும்பி அங்க வந்து என்னோட மெமரிஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கலடா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும்னு யோசிக்கிறேன். மறுபடியும் 1 வீக்ல இங்க இருந்து போயிருவேன். திரும்பி அந்த மெமரிஸ் எனக்கு வேணாம். திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல் வரணும்னு தோணும். ஆனா எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் ருத்ரன். இப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன்னா நான் மாறிடுவேன் ருத்ரன். நான் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். போதுமா? திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் மாறிடுவோம்னு தோணுது ருத்ரன். வரலடா, திரும்பி கல்யாணம் வேணான்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா ருத்ரன். அந்த ஹாஸ்பிட்டல் வரலடா, வந்தா மாறிடுவேன்டா. யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ருத்ரன். தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் வான்னு என்ன கூப்பிடாத ருத்ரன். ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் கிடக்குறேன். யாருக்கிட்டயும் என்னால பேசி புரிய வைக்க முடியல ருத்ரன். என்னாச்சு? யார்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல? ராம் ஏதாவது சொன்னானா? அவர்லாம் எதுவுமே சொல்லல. போதுமா? நானாதான் சொல்றேன். அது கூட எங்க அம்மா அப்பா விட்டுட்டு போறனால அந்த யோசிக்கிறதுலதான் சொல்றேன். போதுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. அது சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொன்னாலும் புரிய போறது கிடையாது ருத்ரன். ஐயோ போதும், விட்டு தொலை ருத்ரன். எனக்கு எந்த மெமரிஸும் எனக்கு வேணாம்னு சொல்றேன். உனக்கு புரியுதா புரியல? எனக்கு எந்த மெமரிஸும் வேண்டாம். முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்ப வரல ருத்ரன். அப்புறம் நான் மாறிடுவேன் ருத்ரன். அப்புறம் எல்லாத்தோட மனசும் தாண்டா கஷ்டப்படும். என்னால யார் மனசையும் கஷ்டப்படுத்த முடியாதுடா. ஈஸியா என் மனசை வேணா கஷ்டப்படுத்திட்டு போயிடலாம். ஆனா என்னால முடியாது ருத்ரன். போதும்டா, போடா. இதுக்கு மேல பேச முடியல ருத்ரன். ருத்ரன் இப்பவுமா உனக்கு புரியல? யாருடா எனக்கு? இதுல என்னடி டவுட்? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. ஏண்டா உனக்கு என் மனசு புரியவே இல்ல? என்னடி நீயும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எனக்கு புரியாம இருக்குமா? கடைசி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம 2 பேரும் பேசணும்ல. அப்புறம் எப்படி எனக்கு புரியாம இருக்கும்? ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி எதுவுமே இல்லையாடா? என்ன ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட். சரி ஓகே, கிளம்புடா. என்னாச்சு? எதை சொல்ல வந்தி? ஒண்ணுமே இல்லடா. புரியல உனக்கு? புரியவும் வேண்டாம். போ கிளம்புறது. உனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குல்ல, நீ போய் பாரு போ. என்னடி ஆச்சு? எதுவுமே என்கிட்ட சொல்ல கூட மாட்டேங்கிற. சொன்னாலும் உனக்கு புரியாது ருத்ரன். பேசி என்னோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலடா. நீ நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். போதுமா? நம்ம 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல. போதுமா ருத்ரன்? எதுக்குமே நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். ராம் உனக்கு ரொம்ப பெஸ்டா இருப்பானோன்னு தோணுது. ஃப்ரெண்டா மட்டும்தான் நான் உனக்கு பெஸ்டா இருந்தேன். பட் ராம் அப்படி இல்லை. உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா உன் அளவுக்கு அவனால வர முடியாதுடா. என்னடி ஆச்சு? உன்னோட அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவன்கிட்ட வராதுன்னு சொன்ன. போதுமா? என்ன செய்ய அழுக்குற? ஒண்ணும் இல்லடா. உன்னை விட அவன் பெஸ்ட்னு சொல்லிட்டல. ஓகே தான். சரி ஓகே, நீ பாரு ருத்ரன். எனக்கு ஒரு மாதிரி மனசுல கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்டா. சரி, தனியாரு நல்லா யோசி. இப்போ சொல்றடி, என்னை விட அவன் ரொம்ப பெஸ்டடி. அவனை விட்டுறாத, சரியா? எனக்கு உன்னதாண்டா விடக்கூடாதுன்னு தோணுது. உன்னை விட எனக்கு யாரும் பெஸ்டெல்லாம் இல்லடா. அது உனக்கு புரியவோ போறது இல்லடா. சரி ஓகே, என் வாழ்க்கை இது இருந்தா முடிவாயிடுச்சுல, போகட்டும். என் வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போகுதோ அதோட நானும் போறேன். எழுதி பேச்சு கேட்டேன், மொழியை பிரிந்து போட்டேன், வாழ்த்தினேன் வருகிறேன், ஞாபகத்தை கோர்த்தேன். உந்தன் சாலைகள் நெடுகிலும் பூவிழும் மரங்களை வளர்க்கிற உரிமை கொடு. உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? இது உனக்கே போக போக சந்தோஷமா மாறிடும்டி. அறவே மாறாது ருத்ரன். அப்படின்னு யார் சொன்ன? இந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப. ஆல் தி பெஸ்ட் டி. ஹாஸ்பிட்டல் வரலன்னு சொல்லிட்டேன். நான் தான் போய் பார்க்கணும். அங்க என்ன பார்த்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி இது பண்றாங்க. கேட்டா நான் கோவப்பட்டு பேசுறதுனால பயமா இருக்குங்கிறாங்க. நீயாச்சும் சிரிச்சுட்டு பேச இருந்த. இப்ப யாருடி என் கூட இருப்பா? பாத்துக்க, உன்னால தனியா முடியும்டா. கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல தனியா பாத்துப்ப. நம்பிக்கையே நடி சுத்தம். நீ இருந்தாவாதான் எனக்கு கொஞ்சம் துணையா சந்தோஷமா இருப்பேன். நீ வேற வரமாட்டேன்ட்டப்போ ஆனா ஊருக்கு போயிட்டு எங்களால மறந்துடா. என்னைக்குமே மறக்க மாட்டேன். மறக்கவும் முடியாதுடா. உன்னை நான் பார்க்க வந்துட்டே தாண்டி. இப்பயாச்சும் அழுகிறது நிப்பாட்டு. அதெல்லாம் அம்மா அப்பாவை நான் பத்திரமா பாத்து. நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போ. இந்த கல்யாணத்துல நீ ஹாப்பியா இருக்கணும், வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமா இரு, ஓகேவா? இருக்க ட்ரை பண்றேன்டா. ட்ரை பண்றேன்ல இல்ல, நீ சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப நல்ல வேண்டி. உனக்கு ஏத்தவன் உன்னை பத்திரமா வச்சு பாத்துப்பா. அவங்க அம்மா அப்பா எப்படின்னு தெரியல, பட் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை சந்தோஷமா பாத்துப்பான், ஓகே தானே? ஓகே தான்டா. அதான் நீ சொல்லிட்டே, அது போதும். சரி ஓகே, நீ போட, நான் பாத்துக்கிறேன். என்னோட லைஃப்ல நான் பாத்துக்கிறேன். அதான் மாப்பிள்ள ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள மட்டும் நல்லவரா இருந்தா பார்த்தா அது எனக்கு பிடிச்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தாண்டி சொல்லுவாங்க. நீ அதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்கு. ஹாப்பியா சந்தோஷமா வாழ்வ. நான் வாழ்றேன். எனக்கு கனவு எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டல ருத்ரன். நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சுல ருத்ரன். உனக்கு வைஃபா வரணும்னு நினைச்ச முடியாதுல. எல்லா கனவையும் நீ கொடுத்தடா. எதையும் என்னால மறக்கவும் முடியலடா. அது உனக்கு புரியவும் இல்லடா. அவ்வளவு வலிக்குதுடா என் மனசுக்குள்ளார.